ஸ்தோத்திரமாண்டவரே, எங்கள் வெளிச்சமானவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்தமாக்குகிறவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் புகழிடமே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் மகிமையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தயாபரவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் மறைவிடமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமாண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமாண்டவரே. அப்பா, அந்த காலவேளையில ஆண்டவர் இந்த தேசத்தில் நடக்கிற பஞ்சங்கள், பட்டினிகள், கொள்ளை நோய்கள் எல்லாவற்றுக்கும் விடுவிக்கும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே வெட்கப்படுத்தாமல் நடத்த முடியாய் ஆண்டவரே இந்த அதிகார ஜபத்தை ஏற்படுத்தி கொடுத்தவரே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் சுதந்திரமே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பாத்திரத்தில் பங்குமானவரே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இளவதின் அதிபதியை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களை விசாரிக்கிறவரே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நசரேயனாகிய இயேசுவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக பரிந்து இயேசு கிறிஸ்துவை நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு அதிசயமானவரை நம்மை துதிக்கிறோம். ஒருவரை பெரிய அதிசயங்கள் செய்கிறவரை நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிராண சிநேகிதரை நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர் தந்த இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய சிலுவையின் ரத்தத்தினாளர்களுக்கு ஆண்டவரே நித்திய ஜீவனை கொடுத்தவரை நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய சிலுவையிலிருந்து எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பெரிய 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 அற்புதங்கள் செய்கிற எங்கள் இயேசுவே, நசரேயனாகிய இயேசுவே நம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவெளியில முழு இதயத்தோடு முழு ஆத்துமாவோடு ஹல்லேலூயா இயேசுவை உயர்த்தும்படியாய் ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தை தேசமெங்கு உயர்த்தும்படியாய் எங்களை பலப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே இயேசுவே. ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே இயேசுவே. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பே இயேசுவே. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பே இயேசுவே. பின்தொடர்வே, பின்தொடர்வே, பின்தொடர்வே இயேசுவை. பின்தொடர்வே, பின்தொடர்வே, பின்தொடர்வே இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வே இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வே இயேசுவை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா. உயர்வோ தாழ்வோ ஆண்டவரே மரணமோ ஜீவனோ இயேசுவே
இந்த காலவெளியிலே ஸ்தோத்திரம் ஆண்டவர், நீர் தான் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருப்பதுக்காக நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆண்டவரே எது வந்தாலும் ஆண்டவர் இந்த காலவெளியில நோக்கி ஆராதிக்கும்படியாய் எங்களை ஆண்டவரை பலப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை பின்தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே ஹல்லேலூயா. ஆண்டவரே உண்மை ஆண்டவரை பின்தொடர்ந்து முதல் அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாய் எங்களை பலப்படுத்துகிறவரே எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஊழியத்தின் பாதையிலே வருகிற வெற்றிகள் தோல்விகள் ஆண்டவர் நிந்தைகள் அவமானங்கள் ஆண்டவரை புகழ்ச்சி எல்லாம் உமக்கே உரியது கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்க வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் வெற்றிகளையும் ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே ஜெயத்தையும் தருகிற எங்கள் சேனையின் கர்த்தாவே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பின இயேசுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குருடர்களுக்கு பார்வையை கொடுத்த இயேசுவே. ஹல்லேலூயா. கடல் மீது நடந்து வந்த இயேசுவானவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்தின் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த குழுவின் மூலமாக ஆண்டவரே அற்புதங்களையும் அடையாளங்கள் தேசத்தில் செய்ய போகிற இயேசுவே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரை, உண்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையில முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு ஆண்டவரே தேவ சமூகத்தில் காத்திருக்கும்படியாய் எங்களை பலப்படுத்துகிற வெட்கப்பட்டு அப்பவாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே எல்லா காரியத்தையும் ஜெயம் எடுக்கும்படியாய் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி ஆணிப்பட்ட கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே செய்து கொடுக்கிற பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நம்முடைய வல்லமையுள்ள கரம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆண்டவரை மறைத்து வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே அற்புதங்களை அடையாளம் கொண்டு வருகிற அந்த வார்த்தைகளை ஆண்டவர் இந்த மன்னாவை கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். மீதியான ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே ஜெபங்களை பகுதி ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கத்தாவே ஜெபத்தின் மூலமாக ஒரு மறு அனுபவத்தை உண்டாக்க போறதுக்காக துதிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க, அது மகிமையான காரியங்களை செய்யுங்க. உடைய பிரசன்னம் வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் பிதாவே. ஆமென். 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 கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஜெபபாண்டியன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இன்று சற்று நேரம் வேதத்திலிருந்து தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வசனம் சங்கீதம் 126 5ஆம் வசனம். சங்கீதம் 126 5ஆம் வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான். சங்கீதம் 126 5. கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான். ஆம், இன்று தேவசேயின் தலைப்பு ஜெபம். கண்ணீரோடு நாம் ஜெபிக்கும் போது நாம் சந்தோஷமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க முடியும் என்று நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான். ஜெபமே ஜெயம். ஜெபத்தை குறித்த வசனங்கள் வேதத்தில் அநேகம் உண்டு. அதிகாலை ஜெபம், ஊக்கமான ஜெபம், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும், உறுதியான ஜெபம், ஆவியோடும் கருத்தோடும் ஜெபம் பண்ண வேண்டும், இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும், விழித்திருந்து ஜெபம் செய்ய வேண்டும். இப்படியாக ஜெபத்தை குறித்து வேதத்திலே நாம் அநேக காரியங்களை நாம் பார்க்கலாம். இயேசு ஜெபம் பண்ணின நேரங்களை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், அதிகாலையில் இயேசு ஜெபம் பண்ணினார். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே நாம் அதை பார்க்கலாம். இயேசு அதிகாலையில் ஜெபம் பண்ணினார். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம், அதிகாலையிலே எழுந்து இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அதிகாலை ஜெபம் எவ்வளவு முக்கியமானது. இயேசு கிறிஸ்துவே அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துல போய், ஒரு அமைதியான இடத்துல போய் அவர் ஜெபம் பண்ணினார். அப்படின்னா நாமும் நிச்சயமாக அதிகாலையிலே ஜெபிக்க வேண்டும். வனாந்தரமான ஒரு இடம். ஆம், வனாந்தரம் செழிப்பாகும்.
நாம் அதிகாலையிலே ஜெபம் செய்யும் போது மனந்தரமான வாழ்க்கை அது சந்தோஷமாய் செழிப்பான ஒரு வாழ்க்கையாக மாறும். ஆக அதிகாலையில் நான் ஜெபிக்க வேண்டும். அடுத்தபடியாக இயேசு ஜெபம் பண்ணினார், பகல் வேளையில் ஜெபம் பண்ணினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதை மார்க் 6ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை நாம் பார்க்கலாம். இயேசுக்கு சாயங்காலம் ஜெபம் பண்ணினார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 33வது வசனம் அதிலே நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார். அதை லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். துன்ப நேரத்தில் ஜெபம் செய்தார் என்று நாம் லூக்கா 22ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் முதல் 42ஆம் வசனம் வரையும் நாம் அதை வாசிக்கலாம். துன்பமான நேரத்தில் நாம் ஜெபம் பண்ணும்போது, கஷ்டமான நேரத்தில் நாம் இக்கட்டான நேரத்தில் நாம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த துன்பத்தெல்லாம் அவர் இன்பமாய் மாற்றுவார். தீமையை நன்மையாக மாற்றினார். அதற்கு காரணம் ஜெபம்தான். ஜெபம் செய்யும் போது அந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசு தனித்து ஜெபம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது லூக்கா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கலாம். அதன் பிறகு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் ஜெபம் பண்ணினார். அது மன்னிப்பின் ஜெபம். பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று அவர் ஜெபம் பண்ணினார். ஒரு மன்னிப்பின் சுவாபம், மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு மன்னிப்பின் ஜெபத்தை ஏறத்தான் நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாம் மற்றவர்களுக்காக நமக்காகவும் அந்த மன்னிப்பின் ஜெபம் மிக மிக முக்கியமானது. இயேசு ஜெபித்த விதம் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்தார் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் 42ஆம் வசனத்திலே பார்க்கலாம். ஆம், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது அதில் கண்டிப்பாக அதுல ஒரு விசேஷமா இருக்கும் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். முகங்குப்புற விழுந்து ஜெபம் செய்தார் என்று நாம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். மிகுந்த வியாகுலத்தோடும் ஊக்கத்தோடும் ஜெபம் செய்தார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை பார்க்கிறோம். பலத்த சத்தத்தோடு இயேசு ஜெபம் பண்ணினார் என்று எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார் என்று எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். பிதாவின் சித்தத்தின்படி இயேசு ஜெபம் பண்ணினார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் 44ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆம், பிதாவின் சித்தத்தின்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம இஷ்டத்திற்கு நாம் ஜெபிக்க கூடாது. கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் ஜெபம் மிகவும் முக்கியமானது. கிறிஸ்தவன் என்றாலே ஜெபிக்கிறவன் என்று அர்த்தம். கிறிஸ்தவர்கள் என்றாலே அவர்கள் ஜெபிக்கிறவர்கள் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பட்டம் உண்டு. ஆகையால் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. அதிகால ஜெபம், ஊக்கமான ஜெபம், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று பல ஜெபம் இருந்தாலும் நாம் அந்த ஜெபத்துக்கு ஒரு முக்கியத்துவம், ஒரு முழு மனதோடு ஜெபிக்க வேண்டும். அரைகுற மனதோடு இல்லாமல் முழு மனதோடு ஜெபிக்க வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ உன் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்ற வேத வார்த்தை முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படியாக ஜெபத்தை குறித்து வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்குது. ஆனால் நாம் இப்போது வேதத்திலிருந்து தியானிக்க போவது கண்ணீரின் ஜெபம். கண்ணீரின் ஜெபம் பல காரியங்களை சாதிக்கும், ஜெயம் கொடுக்கும். இயேசு பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் செய்தார். அதை நாம் வேதத்திலே எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் பார்க்கலாம். அதை நான் வாசிக்கிறேன். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்ப பண்ணி
வேண்டுதல் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் இயேசு விண்ணப்பம் பண்ணினார். ஆம், நாமும் அவ்வாறாக நாம் ஜெபிப்போம். பலத்த சத்தத்தோடு அபிஷேகத்தில் நிரம்பி, பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரப்பி, பலத்த சத்தத்தோடும் விண்ணப்பத்தோடும் நாம் கண்ணீரோடும் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசுவே பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடும் ஜெபம் செய்தார் என்றால் நாமும் கண்டிப்பாக கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். இயேசு கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு சென்று துக்கத்தோடும் வேதனையோடும் ஜெபம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, அன்னாள் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். முதலாவது இயேசு கிறிஸ்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார் என்று பார்த்தோம். இப்பொழுது அன்னாள் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் என்று 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கலாம். அன்னாள் கர்த்தருடைய சந்நிதியில் இருதயத்தை ஊற்றி மிகவும் அழுது கண்ணீரோடு ஜெபம் செய்தாள். அதன் பிறகு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்வார். நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்கிற ஒரு நல்ல தெய்வமாய், ஒரு வல்லம் தெய்வமாய் அவர் இருக்கிறார். அதுபோல நாமும் கண்ணீரோடு அழுது ஜெபிப்போம் என்றால் நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்முடைய குறைவுகள் நீக்கி கர்த்தர் நிறைவுகள் உண்டாக்குவார். சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். மூன்றாவது, எசேக்கியா ராஜா மிகவும் அழுது ஜெபம் செய்தார். 15 வருடம் ஆயுளை அவர் கூட்டி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதை நாம் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3இல் பார்க்கலாம். அதை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நீர் அறிவீர், நினைத்தருளும் என்று மிகவும் அழுதான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் உத்தமமாய் நடந்தான் என்று நாம் பார்க்கிறோம். உண்மையும் உத்தமமாய் அங்கே எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு முன்பாக நடந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதை நீர் நினைத்தருளும் என்று அவர் மிகவும் உரிமையோடு கர்த்தரிடத்தில் சொல்லி ஜெபிக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். பின்பு கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய், உன் நாட்களோட 15 வருடங்களை கூட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி என்றால் நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருப்பார். உண்மையாய் நாம் ஜீவிக்க வேண்டும், கர்த்தருக்கு நலமானதை செய்ய வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய ஆயுள் நாட்களை அவர் நமக்கு கூட்டி தருவார் என்று நாம் பார்க்கிறோம். நமக்கு ஆதரவாய் இருப்பார் என்று பார்க்கிறோம். ஜெபம் நமக்கு கர்த்தருடைய ஆதரவை கொடுக்கும். 4வதாக, மரியாள் இயேசுவின் பாதத்தில் விழுந்து அழுது கண்ணீர் விட்டார். இயேசு மரியாளின் கண்ணீரை கண்டு ஆவியிலே கலங்கி துயரமடைந்து இயேசுவே கண்ணீர் விட்டார். இயேசுவே கண்ணீர் விட்டார் என்றால் நாம் கண்டிப்பாக கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். அங்கே மரியாளுக்காக, மரியாளுடைய குடும்பத்திற்காக, அங்கே மரியாளுக்காக அவள் இயேசு ஜெபிக்கிறார், கண்ணீரோடு ஜெபிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல நாமும் மற்றவர்களுக்காக நாம் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். ஜெபமே ஜெயம். மற்றவருடைய துயரத்தை எல்லாம் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். மரியாள் இயேசுவின் பாதத்தில் விழுந்து அழுது கண்ணீர் விட்டாள். இயேசு மரியாளின் கண்ணீரை கண்டு ஆவியிலே கலங்கி துயரமடைந்து இயேசுவை கண்ணீர் விட்டார். இந்த சம்பவத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரை நாம் பார்க்கலாம். ஆகாரின் கண்ணீரை இயேசு கண்டார். ஆகாரின் கண்ணீரை கண்டு அவருடைய பிள்ளையின் கண்ணீரை துவைத்தார். பிள்ளையை அவர் காப்பாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம்.
ஆம், கண்ணீரின் செபத்து அவ்வளவு வல்லமை ஆகியால் நாம் கண்ணீரோடு ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய கவலைகள் கண்ணீரெல்லாம் மாற்றி அவர் சந்தோஷத்தை தருவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபமே ஜெயம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. விசுவாசமுள்ள ஜெபமே, விசுவாசமுள்ள ஜெபமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. யாக்கோபு போல ஜெபித்திடும் உறுதியான ஜெப வீரரானேன். யாக்கோபு போல ஜெபித்திடும் உறுதியான ஜெப வீரரானே. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன், உம்மை நான் போக விடேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஆமென் ஆமென். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. அண்ணாலை போல ஜெபித்திடும் ஒருக்கமான ஜெப வீரரானே. அண்ணாலை போல ஜெபித்திடும் ஒருக்கமான ஜெப வீரரானே. ரெட்டிப்பான பங்கை பெற்றுக்கொண்டிட, ரெட்டிப்பான பங்கை பெற்றுக்கொண்டிட ரட்சகரிடம் நான் ஜெபித்திடுவேன், ரட்சகரிடம் நான் ஜெபித்திடுவேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. தானியல் போல ஜெபித்திடும் தைரிய ஜெப வீரரானே. தானியல் போல ஜெபித்திடும் தைரிய ஜெப வீரரானே. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ போல, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ போல விசுவாசத்தில் என்றும் நிலைத்திருப்பேன், விசுவாசத்தில் என்றும் நிலைத்திருப்பேன். ஜெபமே ஜெயம், அம்மே ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. விசுவாசம் உள்ள ஜெபமே, விசுவாசம் உள்ள ஜெபமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஆமென் ஆமென் ஆமென். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஆமென். ஹல்லேலூயா. ஓ ரபா ஷக ரபா பிஷக்க பல தோரபல தீபால மாக்கம ரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி அப்பா. அந்த அதிகால ஜெபங்களை கருத்துல கொடுக்கிறோமாப்பா. அப்போ நீ எங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபத்தை நீ அங்கீகரித்தபடியால் உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் ஒவ்வொரு ஜெபத்திலும் விசுவாசத்தோடு
வாஞ்சையோடு ஜெபித்து ஆண்டவரே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். நான் உனக்கு நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் அதிகமாய் நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கு அதிகமான ஆண்டவரே காரியங்களை நீ செய்ய போறபடியால் உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். யாக்கோபு போல ஆண்டவரே நாங்கள் உறுதியாக ஜெபிக்க ஆண்டவரே வாஞ்சையோடு ஜெபிக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அன்னாலே போல ஆண்டவரே உருக்கமா ஜெபிக்க நீங்க எங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நீரே எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். அப்பா ஜெபம் வேண்டும் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். தானியேலை போல அல்லேலூயா தைரியமாய் ஆண்டவரே ஜெபிக்க உதவி செய்யுங்க. சாத்ராக் மேசாக் ஆபத்நேகோ போல ஒரு உறுதியான ஒரு விசுவாசமுள்ள ஜெபத்தினால எங்கள் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த அதிகாலை ஜெபங்களை கலந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சோத்திரம். யாதோடு இருக்க ஜனங்களே ஆண்டவரே அப்பா பரிபூர்ண சுகத்தினை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை முதல் கல்வாரி அன்பின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அல்லேலூயா. தொடர்ந்து உங்களுடைய கிருபை ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கணும். சுதிகான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான கால வேலைக்காக சோத்திர ஆண்டவரே, வார்த்தைகளுக்காக சோத்திர ஆண்டே. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அர்ப்பான் சொல்லி எழுதப்படாதபடி அப்பா ஜெப செஞ்சோடு ஆண்டு சோத்திர ஆண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் அதே நேரத்தை செலவழித்து அப்பா அவருடைய ஆட்சி விசேஷத்தை எல்லா இடங்களிலும் அறிவிக்கத்தக்கதாக சோத்திர ஆண்டு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் ஆண்டு சோத்திரம் மனம் திரும்பத்தக்கதாக அநேக ஆத்மாக்களை அறுவடை செய்யத்தக்கதாக நீர் கிரீச்சனப்பா சோத்திர அறுப்பு மீது வேலையாட்களை கொஞ்சம் சொல்லி இந்த வேலைக்காக ஆத்மாக்களை அனுப்ப முடியாது சொல்லிக்கிறனால தப்பனே கண்டியோடு திரிக்கிற தோற்றம் மனந்தர்மங்கள் பரவராஜ சமீபத்திற்கு சொல்லி அப்பா பிரசங்கம் பண்ண அந்த பிரசங்கத்தை எல்லா இடங்களிலும் அறிவிக்கத்தக்கதாக கிரீச்சனப்பா சோத்திரான்ற அப்பா அந்த சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் சொல்லும்போது அந்த சோத்திரான்ற ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியுமே கேட்ட ஸ்தோத்திராண்டவரே. வார்த்தையோடு ஆண்டு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு எண்ணத்தோடு செயல்படும்போது அலையிலியா சோத்திர அந்த உள்ளங்களை தேவனாக்கியால் நன்றியோடு துதிக்கிறேன் சோத்திர ஒரு மனமாற்றத்தை கொண்டு வருகிறதே நன்றியோடு துதிக்கிறேன் சோத்திர ஆண்டு நீதிமன்றங்கள் எல்லா பாவிகளை ஆகிய சோத்திர மனம் திரும்பி இந்த உலகத்தில் வந்தேன் சொன்ன தேவனே ரட்சிப்பு முடியதாக இருக்கப்படியால் நன்றி ஒத்துக்கிறது சோத்திரம். நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் நாங்கள் செய்யும்போது தான் சோத்திர ஆண்டு நீர் ஆண்டு அதிகமாய் கிரீச்சு ஆண்டு சோத்திரம் ஆத்மாக்களை இப்படி பக்கமாக எடுத்துக் கொள்கிற தயவுக்காக நன்றி ஒத்துக்கிறது சோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம். ஆத்ம மீட்பு அருமையாக இருக்கப்படியால் நன்றி ஒத்துக்கிறது சோத்திரம். அழிந்து போயிட ஆத்மாக்களுக்காக வார்த்தோடு கண்ணீரோடு ஆண்டு சோத்திரம் செலுத்தி தேர்ந்தெடுத்ததாக நீர் கிரீச்சனப்பா சோத்திர ஆண்டவர். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநேகர் ஆண்டு சோத்திரம் இந்த வேதத்திலே ஆண்டு சோத்திரம் ஊக்கமாக உருக்கமாக செபித்த காரியங்கள் கண்ணீரோடு செபித்த காரியங்கள் எல்லாவற்றையும் அலையில கேட்டோம் அன்று சோத்திர ஆண்டு. குறிப்பிட்ட செபம் ஆண்டு எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் தொடர்ந்து இருக்கிறதாக ஜெபத்தோடு ஆண்டு சோத்திரம் கண்ணீரோடு ஆண்டு சோத்திரம் ஊழியங்களை செய்ததாக கிருபை தாருவியா சோத்திரம். ஊழியம் முடிதா இருக்கப்படியால் நன்றி ஓட்டு சோத்திரம். ஊழியர்களை வலிமையா எடுத்து பயன்படுத்தும் ஆசீர்வாதம் சோத்திர ஆண்டவரே. நன்மை செய்கிறவராய் சுற்றி தின்றவர் நீர் செய்த கிரிகள் எங்கள் மூலமாக நடைபெறுத்துவதாக கிரீச்சனப்பா சோத்திர ஆண்டவரே. கருத்திற்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகின்ற அலேலியா சோத்திரம். குருடைகள் பார்க்க வேண்டும், செவிடர்கள் கேட்க வேண்டும், ஊமைகள் பேச வேண்டும். அற்புத அடையாளங்களோடு நாமத்தை ஆண்டு சோத்திரம் தொடர்ந்து மகிமைப்படுத்த ஆசீர்வாதம். எல்லா துதியும் நம்ம என்னெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் பலவிலை தாழ்மை எடுக்க நல்ல பிதாவே ஆமென். ஆமென் ஆமென்.